தான் இறந்துவிட்டதாக சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் செய்திகளில் உண்மை இல்லை என தனது தரப்பு விளக்கத்தை அளித்துள்ளார் பிரபல இலங்கை வானொலி அறிவிப்பாளர் அப்துல் ஹமீத். பிரபல தொலைக்காட்சி தொகுப்பாளராக வலம் வந்த அப்துல் ஹமீத் தனது கம்பீர குரலால் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலும் குறிப்பாக அவரின் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி மிகவும் பிரபலம். இதனிடையே உடல்நலக் குறைவு காரணமாக அப்துல் ஹமீத் மரணமடைந்து விட்டதாக செய்திகளில் அடிபட பலரும் அதனை உண்மை என நம்பி இரங்கல் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் அவர் இறந்ததாக கூறப்படுவது புரளி என்பதை காணொலி வாயிலாக அவரே தெளிவுபடுத்தியுள்ளார். வருத்தத்துடன் பேசிய அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. அந்த விஷம செய்தியை கேட்டு ஆயிரம் பல்லாயிரம் அன்புள்ளங்கள் தொலைபேசியில் என்னை அழைத்து என் குரலை கேட்ட பின்புதான் நான் உயிரோடு இருப்பதை நிச்சயப்படுத்திக் கொண்டார்கள். அதிலும் சிலர் என் குரலை கேட்டதும் கதறியா அழுததை கேட்டு என்னால் தாங்க முடியவில்லை. இணையத்தில் பரவிய தகவல் தன்னை மிகவும் வருந்தச் செய்ததாக கூறிய அப்துல் ஹமீத் இதுவரை 3 முறை செத்து பிழைத்ததாக தனது மரண வதந்திகள் குறித்தும் பேசியுள்ளார். இறந்த பிறகு நம்மீது உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருந்தவர்கள் யார் என்று பார்ப்பதற்கு நாம் இருக்க மாட்டோம். ஆனால் வாழும் காலத்திலேயே ஒரு முறை அதை கணிக்க அறிந்து கொள்ள இறைவன் கொடுத்த சந்தர்ப்பம்தான் இந்த வதந்தி என்று தனது காணொளியில் அவர் தெரிவித்திருக்கிறார்.